கழிவுநீர் தொட்டிக்குள்ளே இறங்கி சுத்தப்படுத்தப்படக்கூடிய அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்களுடைய அந்த பணியை, அவர்களோட வாழ்க்கையை நிச்சயமாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கடந்த வருஷம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த பணியில் ஈடுபடும் பொழுது. இந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன, இந்த உயிரிழப்பால் நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன, விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் கடந்த ஆண்டு கழிவுநீரை அகற்றுவதற்கு சென்ற 4 பேர் விஷவாயு தாக்கி பரிதாபமாக இறந்தனர். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் 3 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது பெரும் சோகம். குறிப்பிட்ட சமூகத்தைச் சார்ந்த பெரும்பாலானோர் சாக்கடை கழிவுகளை அள்ளும் வேலையையே தங்களது தொழிலாக கொண்டுள்ள நிலையில் கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் போது பலர் விஷவாயு தாக்கி பாதிக்கப்பட்டும் பலியாகியும் வருகின்றனர். 32 பேர்ல 48 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க கக்கூசம் கையால் தான் அள்ளுறாங்க. அப்படி பேட்ச் ஒரு முறை மிஷின் அள்ளும். அப்படி இல்லைனாக்கா அடப்பானோடனே அவங்க தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. பொதுமக்கள் 48 பேர் வேலை செய்வாங்க. அந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஆளுங்க கரெக்டாக போவாங்க, வருவாங்க, வேலை சின்சியராக செய்கிறாங்க. ஆனால் சம்பளம் 320 ரூபா தான் தராங்க. சம்பளம் பார்த்தேன்னு சொல்லி கோரிக்கை அவங்க என்ன எடுத்தாங்க ஒரு முறை. அது கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கலை. இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. சம்பளமாக அவங்களுக்கு பத்தவும் இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் தொழில் செய்கிறாங்க. இதுதான் உண்மை. இதில் இருக்கும் அபாயம் தெரிந்தும் தொடர்ந்து இந்த தொழிலை செய்து வருவதன் காரணம் தங்களுக்கு முறையான வேலை வாய்ப்பும் வாழ்வாதாரமும் இல்லாததே யாகும் என தெரிவிக்கின்றனர் அவர்கள். இந்த வேலைக்கு தள்ளப்பட்டுள்ள மக்கள் உணவு விடுதியில் ஏற்பட்ட சம்பவத்தின் போது அதில் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்த விஜய் என்பவர் தற்போதும் அதே பணியை தான் செய்து வருகிறார். திடீர்னு பார்த்து வேலைக்கு போனோம். இதுமாரி இறங்கினோன்னா கேஸ் பாமானு என்னை தூக்கி வெளியே போட்டாங்க. மற்றவங்க 2 பேர் உள்ளே இருந்தனால அவங்கள காண சொன்னோடனே இன்னொருத்தருக்கு பிடிச்சாப்புல. அப்புறம் அவரே காண சொன்னோன்னே இன்னொருத்தர் ஹோட்டலில் வேலை செய்கிற இறங்கினவர் அவரும் என்னை தூக்கி போட்டு தான் தெரியும். பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 4 பேருமே இருந்துட்டு இருக்கிறாங்க. வேற என்ன, இந்த தொழிலை விட்டால் தொழில் படிப்பு அறிவுலாம் இல்லை. அதனால தான் இந்த தொழிலுக்கு கொண்டு இருக்கிறோம். பொதுவாக சாக்கடை அள்ளும் போது விஷவாயு தாக்கி இறந்த பின்னர் இழப்பீட்டை அளிப்பதை விட இந்த பணியில் ஈடுபடுபவர்களுக்கு தக்க பாதுகாப்பு உபகரணங்கள் அளித்தாலே உயிர் பலி ஏற்படாது என மனம் நொந்து சொல்கிறார் உணவகத்தில் உயிரிழந்த குமாரின் மகன் தினேஷ். போன வருஷம் இந்த தலப்பாக்காட்டில் இறந்து போயிட்டாங்க 2 பேருமே. இறந்ததுக்கு அப்புறம் நிவாரண நிதி கொடுத்து ஒரு பிரயோஜனமா இல்லை. அவங்க உயிரோடு இருக்கும்போதாவது நல்லா சம்பாதிச்சு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் யாருமே வேலை இல்லாமல் இருக்கிறோம். இறந்ததுக்கு அப்புறம் நிவாரண நிதி கொடுக்குறது இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சேஃப்டியோட வேலை செய்ய இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சேஃப்டி இல்லாதவோ ஒருத்தராக இறந்து ஒரு குடும்பமும் இதாகுது. சாக்கடை கழிவுகளை அகற்றும் தொழிலில் ஈடுபடும் பெரும்பாலானோர் ஒப்பந்த ஊழியர்களாகவே பணியமர்த்தப்படுகின்றனர். ஒரு நாள் முழுவதும் கழிவுகளை அகற்றினால் நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தான் சம்பளம். அதை வைத்து குடும்பம் நடத்துவது மிக கடினமான ஒன்று. போதிய கல்வி பொருளாதார வசதிகள் இன்றி தாங்கள் மட்டுமல்ல தங்களது சந்ததியினருக்கும் முன்னேற்றம் என்பது எட்டாக்கணியாகவே உள்ளது என்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். மகேஷ், நியூஸ் 7 தமிழ், காரப்பாக்கம்.